ஓவரில் சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக இந்த 5 days கேமும். இதில் என்னென்னா 4th டேவே இங்கிலாந்து நினச்சிருந்தா வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் மழை இந்த நேரம் வந்து 3rd டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு சிராஜ் ஒரு அவுட் ஆனார்ல, அது திருப்பி கொடுத்துடணும்ல, கர்மா இஸ் பூமராங்கன்ன மாதிரி. அந்த 4th டேயில் வந்து அட் த எண்டு வந்து 35 ரன்ஸ் எடுத்தால் இங்கிலாந்து வின்னு, இந்த சைடில் இந்தியா வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்தால் வின்னு. ரொம்ப ரொம்ப சூப்பரான கேமுங்க. ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரியஸில் ஒரு 25 நாள் டெஸ்ட் கேம் ஆடிருக்காங்க. அதில் 5th டே வரைக்கும் போகுது அப்படின்னா ஒரு சூப்பரான கேம் தானே. ஸோ கடைசி நாள் 35 ரன்ஸ் எடுத்தால் வின்னு. ஓகேங்களா. சிராஜ் நீங்கள் அவரோட ரீசெண்ட் ப்ரெஸ் மீட்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். சச்ச கேமுங்க. இவர் இந்த 5 டெஸ்ட் மேட்ச் சீரியஸை வந்து சிராஜ் அப்படின்னு நேம் பண்ணிடலாம் போல இருக்குது. ஏன்னா பிஎஸ்பி சிராஜ் ட்ரோஃபி அந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட்டுங்க. 187 ஓவர் போட்டிருக்காருங்க 5 மேட்ச்சில். எவ்வளோ எஃபோர்ட் இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட 23 விக்கெட்டை தூக்கியிருக்காரு இந்த 5 மேட்சஸில். இன்ஃபேக்ட் நிறைய போலர்ஸ் வந்து இன்ஜுரி ஆனாங்க. இங்கிலாண்டால் போட முடியல, அவங்க போலர்ஸாலேயே போட முடியல. பும்ராக்கு வந்து ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து கேப்டன் சுப்மன் கில் பால் கொடுக்குறாரோ அப்பப்பெல்லாம் இல்லை, ஃபுல் எஃபோர்ட். நீங்கள் அந்த பாலை போடும் போதே பார்த்தாலே தெரியும், அவ்வளோ எஃபோர்ட் போட்டு வந்து ஒரு பாலை வந்து டெலிவரி பண்ணுவார். சச் அன் இன்ஸ்பைரிங் மேன் ஃபார் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ். அவரால் தான் இந்த மேட்ச் ஜெயிச்சுது. அந்த